Hello students, I welcome all to our character success in 10 days. Today day 3. சார் கேரக்டர் சக்சஸ்ன்னு சொல்றீங்களே அப்படின்னா என்ன சார்? நாம் மற்றவர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம், நம்மை சுற்றியுள்ளவர்களிடம் நாம் என்ன மாதிரியான பெயர் எடுக்கிறோம், நம்மை சுற்றியுள்ளவர்கள் நல்லவர்கள் என்று சொல்கிறார்களா கெட்டவர்கள் என்று சொல்கிறார்களா, இது எல்லாம் எதை வைத்து முடிவு செய்யப்படுகிறது என்றால் நம்முடைய நடத்தையின் வெளிப்பாடுகள். நாம் எவ்வாறு அடுத்தவர்களிடம் பிஹேவ் செய்கிறோம், நடந்து கொள்கிறோம் என்பதை வைத்துதான். அப்ப நம்முடைய கேரக்டரை, அதாவது நம்முடைய நடத்தைகளை நாம் மாற்றிக்கொள்ள முடியுமா சார் அப்படின்னா முடியும். அதற்கு தான் இந்த கேரக்டர் சக்சஸ் இன் 10 days, 10 நாள் நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்க முறையா ட்ரஸ்ட் பண்ணி ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய நடத்தை வெளிப்பாடுகளில் 100% மாற்றம் நிச்சயம் நடக்கும். அது உங்கள் வாழ்க்கையை உயர்ந்த இடத்திற்கு இட்டு செல்லும். இந்த கேரக்டர் சக்சஸ் இன் 10 days சீரீஸ்ல டே 1ல நம்ம ரெஸ்பெக்டிங் அண்ட் அக்செப்டிங் பார்த்தோம். டே 2ல நாம ஃப்ரெண்ட்ஷிப் வித்தவுட் ஃபைட்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு என்ன சார் பார்க்கலாம் அப்படின்னா டே 3ல டைம் டிசிப்ளின் பத்தி தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? Time is more valuable than money. If we waste time, we waste our life. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிக பவர்ஃபுல்லான ஒண்ணு பணம்னு சொல்லுவாங்க. மணி மேக்ஸ் மெனி திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் 10 செய்யணுவாங்க. ஆனா அந்த பணத்தை விடவும் மேலும் மதிப்பானது நேரம். இந்த நேரத்தை நாம சரியா பயன்படுத்தணும். நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை சரியான டைம்ல நம்ம சரியா பயன்படுத்தாம விட்டுட்டோம்னா நம்ம வாழ்க்கையே தலைகீழா மாறிடும். உதாரணத்துக்கு சீனு, மது அப்படின்ற 2 மாணவர்கள் வகுப்புல படிச்சுட்டு இருக்காங்க. இந்த மதுன்ற பெண் பாத்தீங்கன்னா நேரத்துக்கு காலையில ஏர்லியரா சீக்கிரமா எழுச்சிருவா. ஆசிரியர்கள் கொடுத்துள்ள பாடங்கள் என்னென்ன, வீட்டு வேலைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்து பொறுப்பா செஞ்சிடுவா. அவளால முடிஞ்ச அளவுக்கு பொறுப்பா செஞ்சிடுவா. வகுப்பறையில ஆசிரியர்கள் பாடம் நடத்தும் பொழுது மற்றவர்கள்கிட்ட பேசாம, கவனத்தை சிதற விடாம ஆசிரியர்கள் என்ன சொல்ல வராங்கன்றத கருத்தா கவனிப்பா. இதெல்லாம் கவனிச்சுட்டு மீதி இருக்கிற நேரத்துல மிகவும் சந்தோஷமா விளையாடுவா. சீனுன்னு ஒரு பையன் இருந்தான். அவன் ரொம்ப லேட்டா எழுந்திருப்பான். ஆசிரியர்கள் கொடுக்கின்ற வீட்டு பாடங்களை சரியான நேரத்துல செய்ய மாட்டான். ஸ்கூல்ல போயிட்டு அங்க யாருன்னா செஞ்சிருந்தாங்கன்னா அதை வாங்கி வேகமா காப்பி பண்ணி கொடுத்துருவான். அவனுக்கு கிடைக்கின்ற நேரத்தை எல்லாம் தன்னுடைய படிப்பு சம்பந்தமான வேலைகளில் ஒதுக்காமல் நண்பர்களுடன் நிறைய ஊர் சுற்றுதல், விளையாடுதல், இனிமையாக பொழுதை போக்குதல் இப்படியே இருந்தான். ஒரு கட்டத்துல தேர்வு பரீட்சை வருது. அந்த மதுன்ற பொண்ணு ஒவ்வொரு நாளும் தனக்கான வேலைகளை சரியாக செஞ்சுட்டு வந்ததுனால பரீட்சையில அங்க கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் அந்த பொண்ணுக்கு விடை தெரியுது. அந்த பெண் அந்த தேர்வை எழுதி மிகப்பெரிய வெற்றி பெறுது. அதே பரீட்சை வந்த டைம்ல அப்பதான் சீனுக்கு தெரியுது பரீட்சை வந்துடுச்சுன்னு. ஒரு 2 நாள் உட்காந்து ராவும் பகலும் படிக்கிறான், போய் எழுதுறான். அங்க கேட்கப்பட்ட கேள்விகளில ஒரு 30% கேள்விகளுக்கு தான் அவனுக்கு பதில் தெரிஞ்சிருக்கு, கடைசியா விழுந்து படிச்சியும். அப்ப அவனும் எழுதுறான். அந்த சீனு ஒரு மிக குறைந்த அளவில் பாஸ் மட்டும் பண்ண முடியுது. 35 மார்க் எடுத்து பாஸ் மட்டும் பண்ண முடியுது. அதே வகுப்புல கூடவே படிச்ச அந்த மதுன்ற பொண்ணு 95% மேல் மதிப்பெண் பெற்று, முதல் மதிப்பெண் பெற்று அந்த ஆசிரியர்களாலும் கூட இருக்கிற மாணவர்களாலும் அவர்களுடைய பெற்றோர்களாலும் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாராலும் பாராட்டப்படுகிறார். இவர்கள் 2 பேருக்கும் இருந்த வித்தியாசம் என்னன்னா, தனக்கு கிடைத்த நேரத்தை சரியான டைம்ல யார் பயன்படுத்தி இருக்கிறாங்களோ அவர்கள் வெற்றியை நோக்கி தானாக அழைத்து செல்லப்படுகிறார்கள். அவ்வளவுதான். இதற்கு ஆங்கிலத்தில் அழகான ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு. டிசிப்ளின் இன் டைம் பிரிங்ஸ் கிராண்ட் சக்சஸ். நேர மேலாண்மை, நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் மிகப்பெரிய வெற்றியை அதுவே உனக்கு பெற்றுத்தரும்.
நான் சின்ன வயசா இருக்கும்போது ஈசாப்பின் நீதி கதைகள் அப்படின்னு நான் பால்வடை ஸ்கூல் படிக்கும்போது, சத்துணவு மையத்துல பால்வடை ஸ்கூல் படிக்கும்போது, ஈசாப்பின் நீதி கதைகள்ல எறும்பும் வெட்டுக்கிளியும்னு ஒரு கதை சொல்லுவாங்க. எறும்பு வெட்டுக்கிளியை விட அளவில் மிக மிக சிறியது. அந்த எறும்பு என்ன பண்ணுமா, தினந்தோறும் மிகவும் சுறுசுறுப்பா தனக்கு வேண்டிய உணவை, ஒரு எறும்பால எவ்வளவு பெரிய உணவை இழுத்துட்டு போக முடியும்? மிக குறைந்த அளவிலான உணவுகளை தினந்தோறும் அது என்ன பண்ணும்னா, வயல்வெளிகளிலும் எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் இருந்து இழுத்துட்டு போயிட்டு தன்னுடைய இருப்பிடத்துக்குள்ள சேமித்து வைக்குமாம். ஆனா அந்த வெட்டுக்கிளி என்ன பண்ணுமா, அழகான பூக்களையும், அழகான இயற்கை காட்சிகளையும், அழகான வானத்தையும், மேகத்தையும், இயற்கையையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு, எந்த விதமான சேமிப்பும் இல்லாம தன் காலத்தை கடத்திக்கிட்டே வரும். அப்ப திடீர்னு என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு பருவம் முடிந்து அடுத்த பருவம் ஆரம்பிக்கும் இல்லையா? குளிர்காலம், கோடைக்காலம், மழைக்காலம்னு. அப்படி ஒரு 2 பருவங்கள் முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சு திடீர்னு பனிக்காலம் ஆரம்பிக்குது. குளிர்காலம். இப்ப வட இந்தியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா, குளிர்காலத்துல இமயமலை அடிவாரத்தெல்லாம் பனி பொழிஞ்சு, அந்த நிலத்தை எல்லாம் பனி மூடிடும். அதுபோல ஒரு இடத்துல இந்த கதை நடக்குது. அப்ப திடீர்னு பனிக்காலம் வந்துடுச்சு. பனி பொழிஞ்சு எல்லா இடத்தையும் மூடிடுது. அப்ப இந்த வெட்டுக்கிளி உணவு தேடி பாக்குது. உணவு எங்கேயும் இல்ல. சரி நம்ம வீட்ல ஏதாவது உணவு எடுத்து வச்சிருக்கோமான்னு போய் கபோர்டெல்லாம் தேடி பாக்குது. எங்கேயும் உணவு இல்ல. ரொம்ப பசி. உயிர் போற பசி. வெளிய வேற குளிரு. பயங்கரமா நடுங்குது. அப்ப இந்த வெட்டுக்கிளிக்கு ஞாபகம் வருது. எறும்பு எந்த நேரமும் உணவுகளை இழுத்துட்டு போறத நம்ம பார்த்தோமே. எறும்புகிட்ட போய் நம்ம கொஞ்சம் உணவு கேட்கலாம். கடன் கேட்டு பார்க்கலாம்ன்னு போய் கடன் கேக்குது எறும்புக்கு. எறும்போட வீட்ட தட்டி. அப்ப அந்த எறும்பு சொல்லுது, "உனக்கான சேமித்து வைக்கக்கூடிய நேரங்கள்லாம் இருந்ததே. இந்த கோடை காலம், இந்த வசந்த காலம் இதெல்லாம் இருந்ததே. அப்ப நீங்க எந்த உணவையும் சேமிச்சு வைக்கலையா?" அப்படின்னு எறும்பு வந்து அந்த வெட்டுக்கிளிய பார்த்து கேக்குது. அதற்கு வெட்டுக்கிளி கேக்குது, "இல்ல, இல்ல. அப்பல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமா ஆடி பாடின்னு இயற்கையை ரசிச்சுன்னு இருந்துட்டேன். அதனால அந்த பருவம் போனதே எனக்கு தெரியல. இப்ப ரொம்ப பசியா இருக்குது. தயவு செய்து கொஞ்சம் ஏதாவது சாப்பிடறதுக்கு குடு. நான் உனக்கு திரும்ப குடுத்துர்றேன்" அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த எறும்பு சொல்லுது, "நாங்க எறும்புகள் பொதுவா யார்கிட்டயும் கடன் கேட்பதும் இல்ல, கடன் கொடுப்பதும் இல்ல. இது எங்க கொள்கை" அப்படின்னு சொல்லி மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லிடுது. இந்த வெட்டுக்கிளிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. "உயிர் போகுது ஏதாவது காப்பாத்து" அப்படின்னதுக்கு அந்த எறும்பு சொல்லுது, "நாங்க எப்பயும் சோம்பேறிகளா இருந்ததில்ல. இந்த குளிர்காலத்தையும் போய் இதே போல சந்தோஷமா ஆடி பாடி ரசிச்சுட்டு இரு. இந்த குளிர்காலமும் போயிடும். அப்புறம் சம்மரும், ஸ்ப்ரிங்கும் வரும். அதுல போய் உணவு தேடிக்கோ" அப்படின்னு சொல்லி படார்ன்னு கதவு சாத்திட்டு வெளிய அனுப்பிச்சு விட்டுருது. அப்பதான் அந்த வெட்டுக்கிளிக்கு புரியுது, உழைக்க வேண்டிய நேரத்துல, நேரத்தை பயன்படுத்த வேண்டிய சமயத்துல நாம சரியா உழைக்காம, நம்முடைய வேலைய நாம சரியா செய்யாம விட்டுட்டோம்னா, நம்முடைய எதிர்காலத்துல இப்படிதான் மற்றவர்கள்ட்ட கையேந்தி நிக்கணும். அப்படி நின்னாலும் நமக்கான உதவிகள் யார்கிட்ட இருந்து கிடைக்காது அப்படின்றத ஆணித்தரமா உணர்ந்து, ரொம்ப வலியோட, வேதனையோட தன் தவறை ஒப்புக்கொண்டு அந்த இடத்துல இருந்து திரும்ப வந்துச்சாம். இப்ப இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்கிறதும், நமக்கான நேரம் நம்ம கிட்ட இருக்கும் பொழுதே அத சரியா பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான். "என்ன சார் சொல்றீங்க?" அப்படின்னா, அன்பான மாணவர்களே, இப்ப உங்களுக்கான நேரம் நன்றாக படிக்கின்ற நேரம். இந்த படிக்கின்ற நேரத்தை உங்களால் முடிந்த அளவு, அதிகபட்சம் நான் சொல்லல. உங்களால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தாம விட்டுட்டீங்கன்னா, எப்படி அந்த சீனு தேர்வில் குறைந்த மதிப்பெண் பெற்றானோ, எப்படி அந்த வெட்டுக்கிளி எதிர்காலத்தில் அவமானப்பட்டு திரும்பியதோ, அதே போல ஒரு நிலைமை நமக்கும் வர வாய்ப்பு உள்ளது. ஆகவே அது போல போகாம நம்ம நேரத்தை மிக சரியா பயன்படுத்தணும். எப்படி சார் பயன்படுத்தலாம்? திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்கிறாரு. "நேரின் மதிபொருள் ஆயினும் யார் மாட்டும் தேரின் உயர்வு தரும்." நேரின் மதிபொருள் ஆயினும் யார் மாட்டும் தேரின் உயர்வு தரும். The one who values time gains higher place in life. எவன் ஒருவன் தனக்கான நேரத்தை மிக சரியாக பயன்படுத்தி அந்த நேரத்திற்கு மதிப்பு தருகிறானோ, அவனுடைய வாழ்க்கையில் அவன் மிக உயர்ந்த இடத்தை அடைவான் என்று திருவள்ளுவரே கூறியிருக்கிறார். ஆகவே மாணவர்களே, கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. We cannot recreate our past, but we can create our future. நம்மளுடைய கடந்த காலத்தை, இறந்த காலத்தை நாம் திரும்பவும் மாற்றி அமைக்க முடியவே முடியாது. ஏனால் அந்த நேரம் நம்மை விட்டு கடந்து சென்று விட்டது. ஆனா நம்முடைய எதிர்காலத்தை நமக்கு பிடித்த மாதிரி, நமக்கு ஏற்ற மாதிரி வெற்றிகரமான ஒரு எதிர்காலமாக நம்மால் உருவாக்க முடியும்.
We cannot recreate our past, but we can create our future. எப்ப சார்? If we properly utilize our time. நமக்கான நேரத்தை நாம் முறையாக சரியாக பயன்படுத்தினால் நிச்சயம் நம்முடைய எதிர்காலத்தை வெற்றிகரமான ஒரு எதிர்காலமாக மாற்றி அமைக்க முடியும். Dear students, I hope you utilize your time properly. For more, just stay tuned with me. I am your Ramji. Take care. Bye bye.